ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். 1 கிலோ சிக்கன் வாங்கி அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூளும் போட்டு ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 3 வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு அரைக்கணும். கிரேவி செய்கிறதுக்கு முழு மல்லி ஒரு 2 ஸ்பூனு, ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தீயக்கூடாது. அதனால் ஃப்ளேம் கம்மியாக வச்சு நல்லா மெதுவாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வறுத்த மசாலாவை இப்படி பொடி பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் கிரேவிக்கு. இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு அடுப்பை வச்சாச்சு. சட்டி காஞ்சதும் இப்போ நல்லெண்ணெய் நான் ஊற்றுறேன். எண்ணெய் சூடானது வெங்காயத்தை போட்டாச்சு. வெங்காயம் நல்லா கொஞ்சம் சிகப்பாக வர வரைக்கும், ரொம்ப சிகப்பாக மாநிறமாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் வந்தோடனே தக்காளி போட்டுருங்க. தக்காளி போட்ட பிறகு இந்த இஞ்சி பூண்டு அரைச்சதை அதை போட போகிறேன். இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிருச்சு. ஒரு 10 நிமிஷமாக வதக்கி எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதில் ஊற வச்சு சிக்கன் இதில் போட்டு வதக்குவோம். இப்போ இது சிக்கனை போட்டாச்சு. இதை நல்லா பிரட்டி வதக்கி எடுப்போம். நான் குழம்புத்தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு 1.5 ஸ்பூன் தான் போடுறேன். இப்போ மசாலா பத்தல, நான் திரும்பியும் கொஞ்சம் அரைச்சி வச்ச மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் போட்டிருக்கேன். போட்டு வணக்கிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி ஊற்றி கொதிக்க விட்ருவோம். கடைசியாக கிரேவி நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. நல்லா இந்த பதத்தில் வந்ததுமே கருவேப்பிலை கொத்தையும் மல்லித்தலை வச்சுன்னா பிச்சு போட்டுருங்க. பிச்சு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்வீங்க, இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க.